வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓனுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு ஆன்லைன் ஜாப், ஒரு பார்ட் டைம் ஜாப்பு சொல்லலாம். ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட், ஜாப்லெஸ் இருக்கவங்கெல்லாம் ஆன்லைன் வந்து இந்த ஜாப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டு, ஸ்டார் இன்சூரன்ஸ், எஜுகேஸ்ட் போன நிறைய கம்பெனிகள் இந்த கம்பெனி எஸ்பிஓவோட டைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரானா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்களன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதில் உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. மேஜர் டீட்டெயில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாலிபால் மேட்ச்சு தான் பற்றி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீவு நாள் ஆச்சுன்னா ஒவ்வொரு ஏரியா பக்கம் ஒவ்வொரு டோர்னமெண்ட் வைப்பாங்க. கிரிக்கெட்டு, வாலிபால். இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டும் வாலிபால்னால் இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் டோர்னமெண்ட் நடந்துருக்கு. இந்த வாலிபால் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செமிஃபைனல் போயிட்டுருக்கு. இப்போ செமிஃபைனல் மேட்ச் போயிட்டுருக்கு. 2 டீம் விளையாடிட்டுருக்காங்க. ஒரு டீம் என்னென்னா சிஎஸ்கேவும், இன்னொன்று கேஆர்பி கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 டீம் விளையாடிட்டுருக்காங்க. இந்த 2 டீமில் பார்த்திங்கன்னா எந்த டீம் ஜெயிக்கிறோமோ அந்த கிருஷ்ணகிரி கிங்ஸ் கூட ஃபைனல் போக போகிறாங்க. ஓகேவா? சிஎஸ்கே கிங்ஸா இல்லை கேஆர்பி கிங்ஸா, கிருஷ்ணகிரி கிங்ஸ் கூட விளையாட போகிறாங்க. அது ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா இதில் அமௌண்ட் வந்து 25,000 ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு 20,000, தேர்ட் ப்ரைஸ் வந்து 15,000, ஃபோர்த்து 10,000. அதுக்கப்புறம் சின்ன சிறப்பு ஆட்ட நாயகன் அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ டிராஃபிக் இல்லாதனாலும் டிராஃபிக் கொடுக்குறாங்க எல்லாமே. அப்போ அதெல்லாம் நம்ம கடைசியில் பார்க்கலாம் என்னென்ன இது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மேட்ச் செமிஃபைனலில் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. 2 டீமும் நல்லா ஆடிட்டுருக்காங்க. அதே தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த மேட்ச் எப்போவுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தான் ஃபைனல்னால் கடைசி செமிஃபைனல் இந்த ஆடி முடிச்சிட்டாங்களன்னா ஒரு ½ அன் ஹவரில் பார்த்திங்கன்னா ஃபைனல் மேட்ச் ஆடும். இது இரவு நேரத்தில் தான் ஈவினிங் 6 மணிலேருந்து 10-11 மணி முடியுமே நடக்கும் இந்த ஏரியாவில். ஏன்னா அதுக்குன்னு தனியாக கிரவுண்டு விளையாடுறதுக்கு இடம்லாம் இருக்குது. அதெல்லாம் வருவாங்க. அந்த மேட்ச்சை தான் பாடிட்டுருக்காங்க. இருக்க பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவோட கேஆர்பி கிங்ஸ் அவங்க தான் பாயிண்ட்ஸ் லீடிங்கில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க தான் வின் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8-9 பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் 4 பாயிண்டில் இருக்காங்க. இவங்களும் சிறப்பாக ஆடுறாங்க. இதே மாதிரி மேட்ச் எதனா உங்கள் ஊரில் எதனா விளையாடிட்டு இருந்தாங்க, இல்லைன்னா டோர்னமெண்ட் என்ன போயிட்டுருக்கு, எந்த டைம் என்னன்னு சொல்லுங்கள். எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இங்கே இது மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம், இப்போ தான் புதுசு, இது மாதிரி எங்கள் ஊரில் எந்த டோர்னமெண்ட்டும் நடக்காது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாலிபால் மேட்ச் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. சர்வீஸ் சூப்பராக போடுறாங்க. அட்டாக்கும் செமையாக பண்ணுறாங்க. அவங்களும் சிஎஸ்கே கிங்ஸும் பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் லீடிங்கில் அதிகமாக வந்துட்டுருக்காங்க. சூப்பர் பால், அருமையான அட்டாக். அப்படி இருந்தும் பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க. இப்போ பால் சூப்பர் வருது, அருமையாக ஆடுறாங்க பாருங்க. ஒரு பாயிண்ட் லீடிங். இன்னும் கேஆர்பி கிங்ஸ் கிட்டே வந்திருக்கு.
அட்டாக் நல்லா அருமையாக ஆடிட்டுருக்காங்க. சூப்பர். இன்னும் முன்னிலையில் போயிட்டுருக்காங்க கேஆர்பி கிங்ஸு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பின்னாடியிலே இருக்காங்க. சர்வீஸ் அருமையாக போடுறாங்க. 2 டீமும் சர்வீஸ் போடுறவங்க நல்லா இருக்காங்க. எங்கே லைட்டாக சொதப்புறாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கேஆர்பி கிங்ஸ் தான் பாயிண்ட்ஸ் லீடிங் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் வரைக்கும் இது மேட்ச் பார்த்திங்கன்னா குறையாமல் ஒரு 20-30 டீம் மேலே வந்தாங்க. ஒவ்வொரு டீமாக ஜெயிச்சு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா போகணும் 4 டீம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி கிங்ஸ் உள்ளே போயிடுச்சு ஃபைனலுக்கு. இப்போ கேஆர்பி கிங்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டுமே ஆடிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேஆர்பி கிங்ஸ் மட்டும்தான் உள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைனலுக்கு. அருமையான ஆட்டம் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் ஆகல. சூப்பர். கிருஷ்ணகிரி கேஆர்பி கிங்ஸுக்கு ஒரு பாயிண்ட்டு முன்னிலையில் வந்துட்டாங்க. ரெண்டு டைமாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கேஆர்பி கிங்ஸும் ரெண்டுமே தான் ஃபைனல் போதுன்னு நினைக்கிறேன் விளையாட போகிறாங்க. அருமையாக ஆடிட்டுருக்காங்க. சூப்பர். இன்னும் தருணத்தில் இருக்காங்க. ஒரு பாயிண்ட் அடித்தா நான் இன்னும் நினைக்கிறேன். ஏன்னா எங்கே கூடி பேசினாங்க, ட்ரிக்ஸ் ஏதோ சொல்லியிருக்காங்க, ட்ரிக்ஸ் ஓடி விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் வின் ஆகிட்டாங்க நினைக்கிறேன். இன்னும் சூப்பர் மேட்சுங்க. வின் ஆகிட்டாங்க. ட்ராஃபி பார்க்கலாம் வாங்க என்னென்ன ட்ராஃபி கொடுக்குறாங்கன்ட்டு. இது ஃபைனலில் வின் ஆன அந்த ட்ராஃபி. இது வந்து ரன்னருக்கு. இதில் மேன் ஆஃப் த மேட்ச் அவங்க விளையாடணும்னு நினைக்கிறேன். இது அங்கே பார்ட்டிசிபேட் இது எதுக்குன்ட்டு கொடுக்கும்போது இது மட்டும் எல்லாமே கலந்துக்கிறாங்களா அவங்களுக்காக தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.